மர்மூல நம்பி வந்தது தப்பா போச்சு. கடைசி நம்மள இந்த நிலைமையில கொண்டாந்து விட்டுட்டாளே இவ. அந்த அரபிக் கடலோரம் ஒரு கிழவிய கண்டேனே, அந்த கிழவி விக்கும் இட்லியை வாங்கி தின்றேனே. எம்மா, அட எம்மா, கிழவி பொக்க வாயிதான் எம்மா. எத்தே எத்தே, என்னாச்சு இப்படி கல்ல தண்ணி வந்துட்டு கிடக்கு? உப்பு காத்து ஊத காத்து கண்ணில் பட்டு கண்ணு காந்தது, அதான் கண்ணு வலிக்குதடி சின்ன பொண்ணு, கண்ணில் தண்ணி வடிதடி சின்ன கண்ணு. என்னதே இது? நான் தான் சும்மா பாட்டாலே பதில் சொல்லுவேன்னா நீங்க என்ன மிஞ்சிருவீங்க போல. ஆமா, நீ பெரிய எஸ்பிபி பேத்தியா, நீ மட்டும் தான் பாட்டு படியாக்கும், எங்களுக்கு பாட தெரியாதாக்கும். என்ன கிளவி பேச்சுல ஓவரா திமிர் தெரியுது. இந்த திமிர் அடக்கல, இது நம்மள அடக்கினாலும் அடக்கிவிடும். ஏன் மர்மோளே, நான் கண்ணுல தண்ணி விட்டுக்கிட்டு அழுதுட்டு கிடக்குறேன், நீ பத்தி கெக்க சிரிக்கிற? என்ன ஏதுன்னு உனக்கு புரியுதா புரியலையா? தெரியுது தெரியுது, உங்க கண்ணுல வர தண்ணிக்கு காரணம் எனக்கு நல்லாவே தெரியுது. என்ன காரணத்தை இவ கண்டுபிடிச்சான்னு தெரியலையே. ஆனந்த கண்ணீர் தானே, பாத்தீங்களா? சும்மா அருவி மாதிரி கொட்டுது. காரணம் யாரு? என் கண்ணுல எப்படி தண்ணி அருவியா கொட்டுறதுக்கு காரணம் நீதான், அவனுக்கே தெரியுதுல்ல. கடுப்பேத்துறா பாரு. ஆனந்த கண்ணீராமல ஆனந்த கண்ணீர். இத்தே நீங்க தானே வீட்லயே இருந்து போராடிச்சு போச்சு, எங்கேயாவது வெளியில கூட்டு போன்னு சொன்னீங்க. இப்ப கூட்டிட்டு வந்ததுக்கு ஆனந்த கண்ணீர் வராம அழுகு கண்ணீரா வருது. ஏன் சொல்ல மாட்டேன் மர்மவளே, நீ இதுவும் பேசுற, இதுக்கு மேலையும் பேசுற. பேசுறதானே என் பொழப்பு, பேசி பேசி தானே நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். சரி, நீங்க காரணத்தை சொல்லுங்க. ஏன் மர்மவளே, நான் உன்னை பத்தி என்ன கேட்டேன்? வீட்டுல இட்லியை வச்சிட்டு இருந்தீங்க, ஏன் வருத்தப்பட்டு இருக்கேன்னு கேட்டதுக்கு 4 இடத்த சுத்தி பார்த்துட்டு வரணும் போல ஆசையா இருக்குன்னு சொன்னீங்க. அதான் பீச்சு கூட்டிட்டு வந்தேன். வீட்டுல தான் அடுப்படியில வந்து இட்லியை வச்சிட்டு இருக்கேன், கஷ்டமா இருக்கு, வெளியில போய் சுத்தி பார்க்கலாம் சொன்னதுக்கு நீ பீச்சை பார்க்கலாம்னு கூட்டிட்டு வந்துட்டு அடுத்து என்ன? இங்க வந்து என்ன நீ இட்லி வைக்க விட்டுற, அப்படித்தானே? இதே நீங்களே யோசிக்கீங்க. என்கிட்ட என்ன சொன்னீங்க? வெளியில போய் சுத்தி பார்க்கணும் தான் சொன்னீங்க. இட்லியை வைக்கிறது கஷ்டமா இருக்குன்னா சொன்னீங்க இல்ல? அதுக்கு அதான் இங்க பீச்சு கூட்டிட்டு வந்தேன். சுத்தி பாக்குறதுக்கு சுத்தி பார்த்த மாதிரி ஆச்சு, இட்லியை வைக்கிறதுக்கு இட்லியை வச்ச மாதிரி ஆச்சு. எப்படி ஒரே கல்லுல 2 மாங்காய்? நீயும் உன் ஐடியா வித்திக்கு குப்பையில போடு. ஜாலியா எங்கேயாவது வெளியில போய் சுத்தி பார்த்துட்டு வரலான்னு பார்த்தா பீச்சுக்கு கூட்டியாந்து இட்லி வைக்க விட்ட நீ. இவளும் கூப்பிட்டான்னு வெக்கம் இல்லாம நானும் பீச்சை பார்க்க வந்தேன் பாரு. இப்ப என்னத்தே, உங்க கண்ணுக்கு எதுக்கே கடல் இருக்கு, அது பாட்டுல அலையடிச்சிட்டு கிடக்கு. உங்க கண்ணு எதுக்கே இட்லி கொண்டா இருக்கு, அது பாட்டுல வெந்துட்டு கிடக்கு. நீங்க பாத்துட்டு தானே இருக்கியா? அடுப்பு கிட்ட வந்து இருந்து பாரு, வெக்க சும்மா அனலா அடிக்குது. உனக்கு என்ன, நல்ல கடல்ல குச்சி விளையாடிக்கிட்டு இருக்க? சரிதே கொஞ்ச நேரம் தானே. இந்த இட்லி எல்லாம் வித்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்களே என் கூட கடல்ல குச்சி விளையாடுங்க. எப்படி? யாரு இந்த வயசுல நான் கடல் தண்ணியில குதிச்சு விளையாடுறேன்? அது வாங்க கூட. உன்னை நம்பி கடலுக்குள்ள வந்தேன்னு வச்சுக்கோங்க, இனி முக்கி வச்சு கடலோட கடல அனுப்பினாலும் அனுப்பிவிடுவேன். நான் வரலம்மா, நான் வரல. கையோட கதையை முடிச்சிடலான்னு பார்த்தா நம்மள நம்பி கடல் பக்கம் வராது போல. உசாரத்தா இருக்கு கிளவி. இட்லி அவிச்சா மட்டும் பத்தாது, இட்லின்னு வேணுமான்னு வரவிய புறவியில கேட்கணும். நல்ல கூவுங்க. என்னது நான் கூவணுமா? உன் கொதவளை நெரிச்சு கொன்னாலும் கொள்வேனே தவிர கூவ மாட்டே பத்துக்க. உனக்கு தேவையான இட்லி வேணா அவிச்சு வைக்கேன், நீ கூவி இல்ல கொக்கரி, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. சரி, இதுக்கு மேல பாடாப்படுத்த கூடாது, விட்டுருவோம். ஆமா, என்னது இது? இட்லி எல்லாம் கரையேன்னு இருக்கு. பின்ன கடுப்புல இருந்தா இட்லி இப்படி கருப்பத்தா இருக்கும். ஐயோ, இப்படி கருத்து இட்லினா எப்படித்த விக்கிறது? அதான் நான் சொல்றேன்ல, கடுப்புல இருந்தா இட்லி கருப்பத்தா இருக்கும். ஐயோ, இப்படி காரியத்தை கெடுத்துட்டீங்களே. உங்களை நம்பி இட்லி அடிக்க வைக்கலான்னு பார்த்தா என்ன இப்படி கவுத்து விட்டுட்டீங்களே. நீ என்ன வச்சு வியாபாரம் பார்க்கலான்னு பாத்திய? அதான் உன் இட்லி மாவு எல்லாத்துக்குள்ளேயும் 4 கருப்பட்டி நுறுக்கி போட்டு இனிப்பாக்கிட்டேன் பாத்துக்க. இப்ப எப்படி உன் இட்லியை விக்கிறது மட்டும் நான் பாக்குறேன். போச்சு, இப்படி பண்ணா நான் எப்படித்தான் இட்லி விக்கிறது? இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலத்த. இப்படி ஏதாவது பண்ணாத்தானே நாளை பண்ண எண்ணெய் வச்சு எந்த வேலையும் வாங்க மாட்டேன். அதாமட்டி இட்லி மாவுல கருப்பட்டி அள்ளி போட்டு இனிப்பு இட்லி ஆக்கி விட்டுட்டேன். எப்படி ஐடியா? இனிமேல் என்ன ஏதாவது வேலை செய்ய சொல்லுவே? இந்த மாமியார் மண்டையில நாம மிளகா அரைச்சு வேலை வாங்கலான்னு பார்த்தா இந்த மாமியார் நம்ம மண்டையில மசாலாவே அரைச்சிருச்சே. என்ன செய்யறதுன்னு தெரியலையே. இனிமே இந்த திருச்செந்தூர் கடல்ல உளுந்து மண்டையை போட வேண்டியதான். பொழப்புல மண்ணள்ளி போடுற மாதிரி இந்த கிழவி கருப்பட்டி அள்ளி போட்டுருச்சு. அப்பா, இப்பதான் என் மருமக டென்ஷனா இருக்கா, எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஏன் இருக்காது? என்ன டென்ஷன் ஆகுனா உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும்? பின் என்ன மருமகளே, இனி பீச்சை சுத்தி காட்டி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு பீச்சை பார்க்க வச்சு இட்லி வைக்க வச்சல, அதான் பழிக்கு பழி. எப்படி? என்னாச்சு மருமகளே, இப்படி இட்லி கருப்பட்டி இட்லி ஆயிட்டேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியாக்கும்? ஐயோ பாவம், கவலையில உனக்கு பைத்தியம் பிடிச்சி சிரிக்க ஆரம்பிச்சிட்டியே. அதே நான்லாம் ஆளினால் அழகு ராஜா, என்னை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. இட்லியில கருப்பட்டி தானே போட்டீங்க, இப்ப என் டேலண்ட பாருங்க. வாங்க எல்லாரும் வாங்க, அம்மா வாங்க, ஐயா வாங்க, ஆன்டி வாங்க, அங்கிள் வாங்க. இந்த லூசு எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன தெரிவிக்க போகுது? இது வரைக்கும் நீங்க சாப்பிடாத ஒரு வித்தியாசமான பொருளை வாங்கிட்டு போங்க. வித்தியாசமான பொருளா? ஐயா, கருப்பட்டி இட்லி சாப்பிட்டிருக்கீங்களா? கருப்பட்டி இட்லி, நாட்டுப்புறங்கள்ல அவிக்கக்கூடிய கருப்பட்டி இட்லி. அட பாவி, கருப்பட்டி இட்லியா? இவள திருத்தவே முடியாது போல. இவ வியாபாரம் பார்க்க கூடாதுன்னு நினைச்சு நம்ம இட்லி மாவுக்குள்ள கருப்பட்டியை போட்டா அத கூட கருப்பட்டி இட்லின்னு சொல்லிட்டு வியாபாரம் பார்த்துருவா அவளுக்கு. உடம்புக்கு நலம் தரக்கூடிய உடன்குடி கருப்பட்டி இட்லி வாங்கிக்கோங்க. கருப்பட்டி இட்லி. ஃப்ராட் பேமவளே, என்னம்மா ஃப்ராட் பண்றா? அதே எப்படி ஐடியா? சும்மா சொல்லப்படாத மருமவளே, சரியான வியாபார புத்தி தான் உனக்கு.
கருப்பட்டி இட்லின்னு சொல்லு இல்ல கவுந்தடிச்ச இட்லின்னு சொல்லு, ஆனா இதெல்லாம் யார் வாங்கி திங்க போறா? என்ன ராணியக்கா பீச் பக்கம்? ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வாக்கிங் போனா ஒரே நாய்ஸ் பொல்யூஷனா இருக்குடி, அதான் பீச் பக்கம் அப்படி காத்து வாங்கிக்கிட்டே வாக்கிங் போலான்ட்டு வந்துட்டு. கடலோரம் வாங்கிய காற்று சுகமாக இருந்தது நேற்று. பெரிய எம்ஜிஆர் நினைப்பு. கதகதப்பா இருக்குதப்பா. சரி, வாக்கிங் வாக்கிங்னு இப்படி 9 மணி வரை வாக்கிங் பண்றீங்களே, வீட்ல போய் எப்ப சமைக்க போறீங்க? என்னது மணி 9? ஐயோ 8 மணிக்கு போனால சமைச்சு கொடுக்க முடியும், 9 மணி ஆயிருச்சா? டைம் பார்க்கவே இல்லட்டி, கடலை பார்த்துக்கிட்டே நடந்தேனா கடல் காற்றுல அப்படியே மயங்கிட்டேன் போல. கவலையை விடுங்க, உங்க கவலையை போக்குறதுக்கு தான் என்கிட்ட கருப்பட்டி இட்லி இருக்கே. என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நானே காலம் கடந்து போச்சு, இன்னும் 1 மணி நேரத்துல என்ன நீ வீட்டுல போய் சமைக்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கருப்பட்டி இட்லி கலவாண்ட இட்லின்னு சொல்லி ஏதோ கதையை சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏக்கா, வீட்டுல போய் இனிமேல் சமைக்கிறதுக்கு போல நம்ம கடை, அதுவும் எங்க அத்தை கைவண்ணத்தால செஞ்ச கருப்பட்டி இட்லிய வாங்கி கொண்டு வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுங்கக்கா. இட்லி அப்படி சும்மா கம கம கமன்னு மணக்குது பாருங்கக்கா. சாதாரண கருப்பட்டி இட்லி இல்லக்கா, இது சாதாரண கருப்பட்டி இல்ல இட்லி இல்ல. கருப்பட்டி இட்லியே புதுசா இருக்கு, இதுல என்னடி விசேஷம் இருக்கு? கருப்பட்டி இட்லி விசேஷம் தான், ஆனா இதுல போட்டிருக்க கருப்பட்டியே விசேஷம் தான். இது உடன்குடி கருப்பட்டிக்கா, அந்த கருப்பட்டியால செஞ்ச கருப்பட்டி இட்லி. இதோட மனமும் வாசனையும் அப்படி இருக்கும். அடப்பாவி மருமவளே, பக்கத்து கடையில கரையம் அரிச்சு போச்சுன்னு சொல்லி கருப்பட்டியை வேண்டான்னு தூர போட்டதை பறக்கிட்டு வந்து அது உடன்குடி கருப்பட்டின்னு சொல்லி என்னம்மா உதார் விடுறா. சொல்லப்படாது நம்ம மருமவளை, ஊரை ஏமாத்தி ஒலைய பெருக்கிடுவா போல. ஏன்டி கருப்பட்டி இட்லி இல்லாம சாப்பிடுவாங்க? என்னக்கா இது ட்ரெண்டிங் தெரியாம இருக்கீங்க? இப்பெல்லாம் எல்லாருக்கும் சுகரு பிரஷர்னு ஏறி போய் இருக்குடி. நீ சொல்றதும் சரிதான்டி, நானும் காஃபியா குடிச்சு எனக்கு சுகர் ஏறி போச்சு, அதான் பீச் பக்கமா நடனம் நடக்கிறேன். வீட்டுல வேலை பார்க்காம பீச் பக்கம் நடக்கிறியாக்கும். இருடி இரு, உன்னை சுனாமி வந்து சுருட்டிட்டு போட்டும். சுகரு பிரஷர் எல்லாம் தூர தள்ளுங்கக்கா. இந்த மாதிரி நீராவியில வெந்த சாப்பாடு சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது. அதுவும் சாதாரண இட்லி இல்லக்கா, நீங்க இனிப்பு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கருப்பட்டி இட்லியை வாங்கி சாப்பிடலாம். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க வீட்டுக்காரரு, குழந்தைங்க, மாமியாரு, மாமனாரு எல்லாருக்கும் கொடுங்கக்கா. இந்த கருப்பட்டி இட்லிக்கு நமக்கு சட்னியோ சாம்பாரோ எதுவுமே தேவையில்ல, இட்லியை வச்சு அப்படியே கொடுத்தா போதும். அதோட மனத்திலேயே அப்படியே சாப்பிடுவாங்கன்னா பாருங்களேன். இது கூட நல்ல ஐடியாவா தாண்டி இருக்கு. என்ன சொல்றீங்க? கருப்பட்டி விக்கிறீங்களா? வாமா, டவுசர் போட்ட வெளிநாட்டுக்காரி. நான் கருப்பட்டி விக்கலமா, கருப்பட்டி இட்லி விக்கிறேன். நான் வெளிநாட்டுக்காரி எல்லாம் இல்ல, நம்ம நாட்டுக்காரி தான். நம்ம நாட்டுக்காரியிலே ரொம்ப சிக்கனமான நம்ம நாட்டுக்காரியா இருப்பீங்க போல. ஏன் அப்படி சொல்றீங்கோ? நிம்மல் எதுல சிக்கனமா இருக்கிறது உங்களுக்கு தெரியுது? வேற ஒண்ணும் இல்ல, இந்த பக்கத்துல இருக்க அன்னக்கிளி அக்கா எடுத்துக்கங்க. நம்ம ஊருக்காரவங்க தான். பாத்தீங்கன்னா 16 முளை சேலைய உடம்புல சுத்தி 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 கட்டியிருப்பாங்க. ஆனா நீங்க ரொம்ப சிக்கனமானவங்க. இப்படி டவுசரை கூட பேண்ட் வரைக்கும் கால் வரைக்கும் நீளமா போடாம ஜெட்டி சைஸுக்கு தான் டவுசரே போட்டிருக்கீங்க. சட்டைக்கு கையும் கிடையாது, முன்னாடி ஒரு மாராப்பு சீலையும் கிடையாது. அப்புறம் ரொம்ப சிக்கனமானவங்க தானே நீங்க, அதை சொன்னேன். இதெல்லாம் வாங்குறதுக்கு எம்பிட்டாகும்? பனியன் ஒரு 50 ரூபா, டவுசர் ஒரு 30 ரூபா, ஒரு 80 ரூபா 100 ரூபாய்க்கு வாங்கிருப்பீங்களா? நோ நோ, இந்த பனியன் இது பனியன் அல்ல, டீ செட் டைப்பு, ஸ்லீவ்லெஸ் டீ செட். இது பார்த்தீங்கன்னா 900 ரூபாய். இந்த டவுசர், இது டவுசர் எல்லோ ஷார்ட்ஸ், இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். டோட்டலா 1400 ரூபாய். என்னது 1400 ரூபாயா? ஏன் அம்மாடி, இது என்ன அநியாயமா இருக்கு? என் சேலையே 500 ரூபா தான். அடியா தாடி, 16 மலை சேலை வெறும் 500 ரூபா, பனியன் டவுசரும் 1400 ரூபா. உங்களை பார்த்து சிக்கனா சொன்னது என் தப்பு தான், மன்னிச்சிரு மஞ்ச மண்டை. நோ, திஸ் இஸ் நாட் அ சிக்கனம், திஸ் இஸ் அ ஃபேஷன். பேசுதியோ பேசலையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமா, உங்களுக்கு எத்தனை இட்லி கட்டு? கருப்பட்டின்னு சொன்னீங்க, அதான் கருப்பட்டி வாங்கிட்டு போலான்ட்டு வந்தேன். இது கருப்பட்டி இல்ல, கருப்பட்டியால செஞ்ச இட்லி. என்ன சொல்றீங்க? கருப்பட்டி இட்லி? இட்லியில யாராவது கருப்பட்டி இட்லி தான் செய்வாங்களா? இதெல்லாம் அந்த காலத்து பாரம்பரிய உணவு. இதெல்லாம் நீங்க சாப்பிட்டு பாத்துக்க மாட்டீங்க. ஒரு தடவை கருப்பட்டி இட்லி சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்க வீட்லயும் அடிக்கடி இதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. வேணா ட்ரை பண்ணுங்களேன். ஐயே, இட்லி மாவுல கருப்பட்டி அள்ளி போட்டது தப்பா போச்சே. உள்நாட்டுல விப்பான்னு பார்த்தா வெளிநாட்டு வரைக்கும் கருப்பட்டி இட்லி எடுத்துருவா போல. சரி, ஒரு கருப்பட்டி இட்லி என்ன விலை? வெறும் 20 ரூபா தான். ஒரு இட்லி வெறும் 20 ரூபா. என்னடி அநியாயம் இருக்கு? ஒரு இட்லி 5 ரூபா தானடி, என்னடி 20 ரூபான்னு விக்கிற? ஏக்கா, சாதாரண இட்லி 5 ரூபாய்க்கு விற்கலாம், கருப்பட்டி இட்லி எப்படி 5 ரூபாய்க்கு விற்க முடியும்? அரிசியும் உளுந்து ரேட்டு ஏறி போச்சுங்க மாதிரி ஏமாத்திரேடி. அரிசிக்கு விலை ஏறல, உளுந்துக்கு விலை ஏறலக்கா. ஆனா கருப்பட்டி விலை அதிகமா தானே இருக்கு, அதான் இந்த ரேட்டு கூடுதலுக்கு காரணம். சாதாரண கருப்பட்டி இல்லக்கா, உடங்குடி கருப்பட்டி. வாங்கிட்டு போய் சாப்பிடுங்க, அப்புறம் நீங்களே வீட்டுல செஞ்சு சாப்பிடுவீங்கன்னா பாருங்களேன். ஓகே, எங்களுக்கு 10 கருப்பட்டி இட்லி தருது. சரிடி, வெளிநாட்டு பொம்பளையே வாங்குறா, நானும் வாங்கிக்கிறேன். எனக்கும் கருப்பட்டி இட்லி ஒரு 10 கொடு. ஆட லூசு பேவலியலா, வீட்டுல சமைக்க கறி வலிச்சு போய் வாக்கிங் வாரின்ற பேர்ல இப்படி வெளியிலேயே வாங்கி தின்னுக்கிட்டு இருந்தா எப்படி உடம்பு இளைக்கும்? வீட்டுல எப்படி காசு தங்கும்? கறி வலிச்சவளுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் தே, உங்களால தான் இது நடந்துச்சு. என்ன நடந்துச்சு மருமகளே? ஒரு இட்லியை சாதாரணமா வச்சு வித்திருந்தேன்னா வெறும் 5 ரூபா தான். இப்ப கருப்பட்டி போட்டு வித்ததுனால ஒரு இட்லிக்கு 15 ரூபா அதிகம், 20 ரூபான்னு விக்கிறேன். தேங்க்ஸ் தே, ரொம்ப தேங்க்ஸ். ஐயா
சின்ன பொண்ணா கொக்காவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணி. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.